பள்ளிகள் வைத்த பாத்திரத்தை தங்கிருக்கும் அடையாளின் பணிவாத வணக்கப்பட தண்டவாணி நடவடிமான ஒருவனா அவன் தமது அறியாதவை காத்து வாழ்வர்களா மூலப்பழம் ஏற்க வேண்டதை போக்க ஞானப்பழம் போக்க நம் கவலை தீர்க்க பண்ணவையில் ஏறி வர வேண்டும் முருகா என் எண்ணம் ஈடேற எமக்குள் புரிவாய் தன்னை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உன்னை பெண்ணை என்று சொல்லி அந்த கந்த பெருமானின் தந்தை சிவபெருமானை வணங்கினார். ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே
வேலெடுத்து விடைகளை வேலைக்கும் வேணுமா கந்தா சண்முகா ஜடாச்சரா உன் பக்தர்களையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தையின் கருவிகளால் என்றும் எங்களை காத்தர வேண்டும் என்று அனைத்தும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் முருகா ஒரு முறையாவது உன் திருமுகத்தை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இடத்தில் வழியாக காத்துக் கொண்டிருக்கின்றேன் ஏன் பிறந்தேன் எதற்காக வளர்ந்தேன் என்ன காரணத்திற்காக இங்கு வந்து நிற்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை முருகா இருந்தாலும் கூட நீ வருவாய் என்கின்ற எண்ணத்தோடு வருவாய்க்காகவே காத்திருக்கிற எல்லாரும் மணியனே வருவாய் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அதெல்லாம் அருமையான உதவிக்கு என்ன சார்பா நன்றிமா அள்ளி வச்ச மல்லிகையே உள்ளி வச்ச பொன்மையே என்ன மயக்கம் என்ன தயக்கம் நீ சிரிச்சா போதும் பொருஞ்சி பூக்கும் அள்ளி வச்ச மல்லிகையே உள்ளி வச்ச பொன்மையே என்ன மயக்கம் என்ன தயக்கம் என்ன மயக்கம் என்ன தயக்கம் நீ சிரிச்சா போதும் பொருஞ்சி பூக்கும் அள்ளி வச்ச மல்லிகை உள்ளி வச்ச பொன்மையே அள்ளி வச்ச மல்லிகை அள்ளி வச்ச மல்லிகை உள்ளி வச்ச பொன்மையே நன்றி என்ன நன்றி சொல்லுங்க அவருக்காக பிறகு அவருக்காக வளர்ந்து எப்ப வருவாரு வழிமையில வெளி வச்சு காத்திருந்தாலும் கூட யார் வரு எப்பேற்பட்டவர் அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்திருக்கிறது கணக்கு இருக்கு அந்த கணக்கின் பிரகாரம் காத்திருந்தாலும் கூட இந்த காத்திருப்பு அவர் வருகைக்காக எப்படி காத்திருக்கிறது செம்பருத்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு
இருந்தா மட்டும் காதல். அன்பு, பாசம், நேர்மை, வீரம் எல்லாமே கலந்திருந்தாதான் காதல். சும்மா பார்த்த உடனே புடிச்சிட்டு அது பேர் காதல் இல்ல. கருவிலே இருக்கும் பொழுது அம்மா நம்மளை காதல் சொல்றீங்களா, அப்பவே அந்த உணர்வு குழந்தைகளுக்கு வந்துடும். இப்படித்தான் அன்பா இருக்கணும், இப்படித்தான் வாழணும், வாழ்க்கையில அப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கிற கற்பனைக்கு தாயி தகப்பன் தான் முதல் காரணம். என் பிள்ளை இப்படி படிக்கணும்ப்பா, இந்த வேலைக்கு போகணும்ப்பா, இந்த ஊர் உலகத்துல இப்படி எல்லாம் வாழணும் தாயி தகப்பனும் வயிற்றுல இருக்கும்போதே சொல்லுவாங்க. அப்படி சொல்லி வளர்ற பிள்ளை எல்லாமே ரொம்ப நல்ல பிள்ளைகளா இருக்கும். இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்ல, கேட்கறதுக்கு நேரம் இல்ல. ஏன்னா அவ்வளவு வேலைகள் ஆயிடுச்சு இப்ப உள்ளவங்களுக்கு. எல்லாமே பணம் மட்டும்தான் எதிர்பார்க்கறமே தவிர ஓடணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வாசல் கட்டணும் எல்லாம் செஞ்சிடறான். ஆனா வாழ்க்கையை மறந்துடும். வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, வாழும் போதே சந்தோஷமா வாழ்ந்துடணும். இல்லாட்டி இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆனா இதுல அப்பா அம்மா இருக்காங்க மக்களே, அவங்கள மாதிரி இந்த உலகத்துல வாழ தெரியாதவங்க யாருமே இல்லை. வாலிபத்துல கூட வாழ தெரியும் வாழ்வாங்க. குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துருச்சுன்னா பிள்ளைக்காக ஓடுறோம், பிள்ளைக்காக சம்பாதிக்கிறோம், பிள்ளைக்காக சொத்து சேர்க்கிறோம், இதுலயேதான் போகுமே தவிர அவங்க வாழ்ற வாழ்க்கையை பண்றாங்க. இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நமக்கு சொந்தம்னு சொல்லலாம், மத்த எதையுமே நமக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. இல்ல எதையுமே சொந்தம்னா எது சொந்தம்? அப்ப கல்யாணம் பண்ணிக்கிற புருஷனும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்டாட்டி மட்டும் இந்த உலகத்துல சொந்தம். மத்ததெல்லாம் சொந்தம் இல்லையா? உங்களுக்கு சொந்தம் இல்லையா? இல்ல உங்களுக்கு அடுத்து வாசிக்கலாம்ல, பிரச்சனை இல்ல. இப்ப யாராலும் வாசிக்க முடியாது, உங்களுக்கு சொந்தம் சொல்ல முடியாது. எப்பா நம்ம அண்ணப்பா அண்ணே, நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கா? நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கா? ஆமாண்ணே, ரொம்ப எல்லாம் முடியல, சரி விட்டுருங்க. அண்ணன் பிள்ளையா இருந்தாலும் அண்ணே நம்ம பிள்ளை நல்லா இருக்கான்னு கேட்கணும்ல. இப்ப நீங்க கேட்கறீங்க, அம்மா பிள்ளை நல்லா இருக்கா, நம்ம பிள்ளை நல்லா இருக்குங்கண்ணே, உங்க மருமகன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல இல்லையா? அதே போல நம்ம வீடு, நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம பிள்ளை, இதே ஒரு பேச்சுட்டு வேற யாராவது மாத்தி எப்ப நம்ம முன்னாடி எவ்வளவு கோவம் வருது. அப்ப இந்த உலகத்துல இந்த அப்பா என் முன்னாட்டிங்கிறது எனக்கு உரியது. அதே போல எத்தனை புள்ள பார்த்தாலும் கணவனும் மனைவியும் சேர்த்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை சொர்க்கம், இல்லைன்னா அது நரகம்.